கோகுல்ராஜ் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த யுவராஜை 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி காவல்துறையினருக்கு நாமக்கல் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. கோகுல்ராஜ் கொலை வழக்கு, டிஎஸ்பி விஷ்ணுபிரியா தற்கொலை வழக்குகளில் தேடப்பட்டு வந்த யுவராஜ் நாமக்கல்லில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் நேற்று முன்தினம் சரணடைந்தார். அவரிடம் தொடர்ந்து 12 மணி நேரம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதனையடுத்து இரவு 11 மணியளவில் நாமக்கல் மாவட்ட முதன்மை நீதிமன்ற நீதிபதி மலர்மதி முன்பு யுவராஜ் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை ஒருநாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதையடுத்து நாமக்கல் உள்ள கிளை சிறையில் அடைக்கப்பட்ட யுவராஜ் நேற்று காலை நீதிமன்றத்தில் மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது யுவராஜை 15 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி சிபிசிஐடி தரப்பினர் மனு தாக்கல் செய்தனர். இதற்கு யுவராஜ் தரப்பு வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் யுவராஜிடம் 5 நாட்கள் விசாரணை நடத்த சிபிசிஐடி காவல்துறையினருக்கு அனுமதி அளித்து நீதிபதி உத்தரவிட்டார். மதியம் 2 மணி வரைக்கும் கஸ்டடி கொடுத்துருக்குறாங்க. அதை வரைக்கும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவரை துன்புறுத்தக்கூடாது. மருத்துவ வசதி, உணவு வசதி எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். பத்திரமா பாதுகாப்பிட்டுருக்கணும். என்ன நிலைமை எடுத்துகிட்டு போகிறோமோ அதே நிலைமையில் ஒப்படைக்கிறதாக ஏடிஎஸ்பி ஸ்டாலின்கிட்ட கையொப்பம் வாங்கிட்டு ரிலீஸ் பண்ணி போலீஸ் கஸ்டடி. இதனிடையே சேலம் மாவட்டம் சங்ககிரியில் உள்ள தீரன் சின்னமலை நினைவிடத்தில் தடையை மீறி அஞ்சலி செலுத்த முயன்ற யுவராஜின் நண்பர் அமுதரசு என்பவரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். அவரை நாமக்கல் முதன்மை நீதிபதி மலர்மதி முன்பு சிபிசிஐடி போலீசார் ஆஜர்படுத்தினர். அவரை 15 நாள் காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார்.